அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 248வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகுக்கு அறநெறியை தெளிவுற வகுத்து தந்து நம்மை எல்லாம் காத்து நிற்கின்ற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி மகிழ்வைத்துகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு மிக நுட்பமான உரைகள் செய்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றுகின்றேன். இந்நூல்களிலே ஆர்வத்தையும் அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை உள்ளத்தால் போற்றி வணங்கி மகிழ்வெய்துகிறேன். குறள்நெறியை கற்க வேண்டும் என்பதற்காக உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி பல ஆண்டுகளாக தொடக்க நாள் போலவே சோர்வின்றி நடத்தி வரக்கூடிய இளையோர்க்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து குறளை ஆர்வத்தோடு கற்று வருகிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவக் கடவுளார் பொருளாக்கம் என்று சொல்லப்படுகிற அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கிலும் 3 விடயங்களை வெளிப்படையாக தன் நூலிலே பாடுகிறார். குறள் நூலமைப்பின்படி பெரிய பகுதியாக இருப்பது பால் என்றும், அதைவிட அடுத்ததாக இருப்பது இயல் என்றும், அதற்கடுத்தது அதிகாரம் என்றும், அதற்கடுத்தது குறள் என்றும் நூலமைப்பை உருவாக்கி கொண்ட வள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என பால்கள் 3 அமைக்கிறார். வீட்டினை அதிலே சேர்க்காமல் விட்டு விடுகிறார். அதற்கான காரணத்தை பரிமேலழகர் சொல்ல நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை உடையது என்ற காரணத்தினாலே வீட்டினை துறவரமாகிய காரண வகையால் சொல்லி மற்றைய 3ஐயும் இலக்கண வகையால் சொல்கிறார் என்று பரிமேலழகர் சொல்கிற விஷயம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த வகையிலே இந்த முப்பால்களும் நமக்கு அறத்தினை தெளிவுற விளங்கப்படுத்தி நிற்கின்றன. அறத்துப்பால் மட்டும்தானே அறத்தினை வலியுறுத்த முடியும், பொருட்பாலும் காமத்துப்பாலும் வேறு விடயங்கள் அல்லவா என்றால் இல்லை என்கிறார் பரிமேலழகர். அறம் செழிக்க வேண்டுமானால், சிறக்க வேண்டுமானால் பொருள் தேவை, காமமும் தேவை. ஆகவேதான் அறத்தினுடைய கூறுகளாக பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் அமைத்து தன்னுடைய நூலை அறநூலாக முழுமையாக ஆக்கி தந்திருக்கிறார் வள்ளுவக் கடவுளார். அந்த வகையிலே அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டதாக இருக்கிறது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள். நான் பலதரம் சொல்லி இருக்கிறேன். பாயிரவியலும் ஊழியலும் பொருத்தப்பாடு கருதி அப்பாலில் இணைக்கப்பட்ட விஷயங்கள். அறத்துப்பாலும் இல்லறவியலும் துறவரவியலும் மட்டும்தான் அறத்துப்பால் என்று போற்றப்படுகிறது. அதிலே பாயிரவியல் என்பது நூலினுடைய முன்னுரை. எல்லாவற்றிலும் புதுமை செய்கிற திருவள்ளுவர் இந்த இடத்திலே பாயிரத்திலும் புதுமை செய்கிறார். வெளிப்படையாக பாயிர லட்சணத்தோடு பாயிரம் பாடாமல் தன்னுடைய பாயிரத்திலே 4 அதிகாரங்களை பொருத்துகிறார். அந்த அதிகாரங்கள் தான் நூலின் உட்பொருளை அமைத்து நிற்கின்றன என்பதை மறைமுகமாக குறிப்பினாலே நமக்கு காட்டுகிறார்.
அந்த பாயிரவியலிலே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்கள். கடவுள், கடவுளாலே படைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள்ளே இருக்கிற அறநுட்பங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய முற்றும் துறந்த துறவிகள், அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என்று இந்த 4 விடயங்கள் அமைகின்றன. இதை சொல்லி முடித்த பிறகு நேராக இல்லறவியலுக்குள் நுழைகிறார். துறவரவியலை விட இல்லறவியலை முன்வைத்ததற்கு காரணம் காரண காரிய தொடர்பு. இல்லறம் காரணமாகத்தான் துறவு காரியமாகும். ஆகவேதான் இல்லறத்தை முன்வைத்து துறவரத்தை பின்வைக்கிறார். இல்லறம் என்பது வேறு பெரிய விடயம் ஒன்றுமல்ல, அன்பை உருவாக்கி வளர்த்து நிறைய செய்தல், இவ்வளவுதான் இல்லறம். கணவன் மனைவி என்று தொடங்குகிற அன்பு குழந்தை என்றாகி சமூகத்துக்குள்ளே நுழைந்து சமூகத்துக்குள்ளே மனமொழிமைகளால் தூய்மையாக வர அந்த சமூகத்தை தன் வீடாக கருதுகிற இயல்பு வந்து அந்த இயல்பினாலே சமூகத்தை காக்க துணிந்து தனிப்பட்ட மனிதன் சமூக அமைப்பு என்று இரண்டுக்குமான தேவைகளை தான் தனியொருவனாக நிறைவேற்ற புகழ் உண்டாகும் என்பதோடு இல்லறம் முடிகிறது. கடைசி 2 அதிகாரங்கள் ஈகை ஒப்புரவு என்பது தனி மனிதனுக்கு செய்வது ஈகை, சமூகத்துக்காக செய்கின்ற அறங்கள் ஒப்புரவு என்ற அந்த 2 அமைப்போடு நிறைவதிகரமாக புகழை சொல்லி அறத்துப்பாலிலே இல்லறவியலை முடிக்கிறார். இல்லறவியலினுடைய இன்மை பயன் புகழ், மறுமை பயன் துறக்கம். துறக்கத்துக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறேன். வீடு என்பது மீண்டு வாராமல் போய் அமைதியுறுகிற இடம். துறக்கம் என்பது நல்ல அனுபவங்களை அனுபவித்து விட்டு வினை முடிய மீண்டும் வந்து சேருகிற பிறவிக்குள்ளே நுழைகிறதான இடம் அமைப்பு. ஆகவே துறக்கம் என்பது இல்லறத்தானுடைய மறுமை பயன். துறவரத்தானுக்கு மறுமை பயன் வீடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த இல்லறவியலை முடித்துக்கொண்டு துறவரவியலுக்குள்ளே நுழைகிறார். இல்லறவியலிலேயே ஓரளவு மமகார நீக்கம் பெற்று பக்குவப்பட்ட ஒருவன் துறவரத்துக்குள்ளே நுழைகிற பொழுது இதிலே ஒரு கேள்வி வரும். ஏன் இல்லறம் முடிந்த பிறகு துறவரத்துக்குள்ளே நுழையத்தான் வேண்டுமா? இல்லறத்திலேயே தொடர்ந்து இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம். 1ஆம் வகுப்பிலே இருக்கிற மாணவன் 1ஆம் வகுப்பிலேயே இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் என்றால் திரும்ப திரும்ப ஃபெயில் விட்டால் அதிலேயே இருக்கலாம். அப்படி இல்லாமல் சித்தி பெறுகிறவன் அடுத்த வகுப்புக்கு போக ஆசைப்படுவான், போவான். அந்த வகையிலேதான் இல்லறத்திலே சித்தி பெற்றவன் துறவரத்துக்குள்ளே போவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறுகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இல்லறத்துக்கு பிறகு துறவரம். அந்த துறவரத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். துறவர அதிகாரங்களை விரதம், ஞானம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதிலே விரதம் என்ற பகுதியிலே முதலிலே துறவரத்துக்கு அடிப்படையான அருளுடைமை சொல்லுகிறார். இல்லறத்துக்கு அடிப்படை அன்பு, துறவரத்துக்கு அடிப்படை அருள். அன்பு தொடர்புடையார் மாட்டு கருணை செய்வது, அருள் தொடர்பிலார் மாட்டும் கருணை செய்வது என்று படித்திருக்கிறோம். அருள் இல்லாதாருக்கு துறவு இல்லை. அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு துறவு என்று சொல்லுகிறவர் பல பேரிடம் அருள் இல்லை. அருள் இருந்தால்தான் ஒருவர் துறவுக்கு வரலாம். அப்படி இல்லாவிட்டால் துறவுக்கு வருவதிலே அர்த்தமில்லை என்பதை வலியுறுத்திவிட்டு விரதங்களை சொல்கிறார். விரதங்களிலே என்னவென்றால் நம்முடைய வாழ்வுக்காக இன்னொருவருடைய வாழ்வை இடைஞ்சல் செய்யக்கூடாது. இதுதான் மிக முக்கியம். அதைத்தான் புலால் மறுத்தலிலே இருந்து கொல்லாமை வரையும் வளர்த்து கொண்டு சொல்கிறார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இன்னொருவர் வாழ்வை சிதைக்க கூடாது. அதை சொல்லி முடித்து விரதத்தை முடித்துக் கொள்கிறார். ஞானம் தொடங்குகிறது. ஞானத்திலே 4 அதிகாரங்கள். திருக்குறளுடைய சாராம்சம் என்றால் இந்த 4 தான். இந்த 4 அதிகாரத்திலே முதல் அதிகாரம் நிலையாமை, அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அடுத்தது அவா அறுத்தல். ஒரு மனிதன் பக்குவப்படுகிற பொழுது இந்த உலகம் முழுவதும் நிலையாதது என்கின்ற உண்மை தெரிய வரும். அதுதான் நிலையாமை.
அந்த உண்மை தெரிய வந்தவுடனே ஒரு பொருளிலேயும் பற்று பெறாமல் அது அற்று போகும். அதுதான் துறவு. ஒரு பொருளும் பற்று இல்லாமல் இருந்து விட்டோமானால் பற்ற வேண்டியதை பெற்றலாம். அப்படி பற்றுகிற பொழுது மெய்யுணர்தல் உண்டாகும். மெய்யுணர்ந்த பின்பும் உண்மையை உணர்ந்த பின்பும் கூட நம் மனதினுடைய ஆழத்திலே இதுவரை நாம் அனுபவித்த இன்பங்களுடைய வித்துக்கள் பதுங்கி கிடந்து சந்தர்ப்பம் ஏற்படுகிற பொழுது எண்ண அலைகளாக மேலெழும்ப பார்க்கும். இந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல என் மனதிலே அது விரிகிறபடியால் தான் சொல்லுகிறேன். அவாறுத்தல் என்பது மனதிலே வரக்கூடிய ஆசைகளை அறுத்தல். ஆசைகளை அறுத்தல் என்றால் அனுபவத்தை அறுத்தல் அல்ல. அனுபவம் முன்னமே நிலையாமையிலேயே துறவிலேயே அறந்து போய்விடும். அப்போ ஆசை வித்துக்கள் உள்ளே கிடக்கும். அந்த ஆசை வித்துக்கள் அப்பப்போ தலைகாட்டினால் அந்த ஆசையும் கூட நம் பிறவிக்கு காரணமாகிவிடும் என்றபடியால் அந்த அவாவையும் அறுக்க வேண்டும் என்று சொல்லி பிறவியலை நிறைவு செய்து அறத்துப்பாலை முற்றுவிக்கிறார். அதற்கு பின்பு ஊழியல் என்று ஒளியலிலே ஒரு அதிகாரம் வைக்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அதுவும் அறத்துப்பாலுக்குள்ளேதான் நடக்கப்பட்டிருக்கிறது. விதி அது விதிக்கு இதுவரை சொன்னது விதிக்கான சட்டங்கள். இனி இப்பொழுது இந்த அதிகாரத்திலே சொல்வது விதிவிலக்குக்கான சட்டங்கள். நல்லவன் நல்லபடி வாழாமலும் கெட்டவன் அழிந்து போகாமலும் இருப்பதற்கு காரணம் நாம் முற்பிறவிகளிலே செய்கிற ஊழ் என்பதை அழுத்தி சொல்லுகிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்பதிலே அந்த விஷயம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அத்தோடு அறத்துப்பால் முற்று பெறுகிறது. அடுத்ததாக பொருட்பாலை தொடங்குகிறார். பொருட்பாலும் அறத்தினுடைய கூறு என்று சொல்லிவிட்டேன். அந்த வகையிலே பொருட்பால் தொடக்கப்படுகிறது. பொருட்பாலை 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். அரச இயல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்கள். அரசு என்று இங்கே சொல்லப்படுவது நிர்வாக தலைவன். அங்கங்கள் என்று சொல்லப்படுகிறது நிர்வாகத்தினுடைய துணைப்பகுதிகள். இவை இரண்டுக்குள்ளும் அடக்க முடியாமல் ஆனால் பொறுப்பாளுக்குள் வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பகுதி இருக்கின்றன. அதை ஒளிவியல் என்று அமைத்திருக்கிறார். இந்த விடயங்களை பகுத்து பிரித்து சொல்வதிலே திருவள்ளுவருக்கு நிகர் திருவள்ளுவர் தான். அந்த வகையிலே தான் அறத்தையும் இப்படி கூறு போட்டு நமக்கு காட்டிக்கொண்டு போகிறார். இப்பொழுது பொருளுக்குள்ளே நிற்கிறோம். அதிலே வரக்கூடிய அரசியல் என்பது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற தலைவன் பற்றிய விவரங்கள் முழுவதும் தொகுத்து சொல்வதாக அமைகிறது. அவனுடைய லட்சணம், அவன் நிர்வாகம் நடத்த வேண்டிய முறைமை போன்ற விடயங்களை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார். அரசியல் முடிந்தவுடனே அங்கவியல் தொடங்குகிறது. அங்கம் என்றால் ஒரு நல்ல அரசனுக்கு, ஒரு நல்ல நிர்வாக தலைவனுக்கு 6 அங்கங்கள் இருக்க வேண்டும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6. இந்த 6 அங்கங்களுக்குள்ளே அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒன்று. அரசனுக்கு சமமான தகுதிகளை பெற்றவனாக அரசனுக்கு அடுத்த நிலையிலே நிற்கிற ஒருவன் அமைச்சன். அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை எல்லாம் 11 அதிகாரத்திலே சொல்கிறார். அவன் தூது செல்லுகிறவனாக இருக்க வேண்டும், எப்படி அரசனோடு பழக வேண்டும் போன்ற நுட்பமான குறிப்பறிய தெரிந்திருக்க வேண்டும், போன்ற அவை எஞ்சாமல் இருக்க வேண்டும், அவை அறிந்து பேச தெரிய வேண்டும் என்பதான பல விடயங்களை தொகுத்து சொல்லுகிறார். அதை ஒவ்வொரு தரமும் இந்த வகுப்பு முடிந்தவுடனே ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்திருந்து இதுவரை படித்ததை நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். அதனோடு அமைச்சு பற்றிய அமைச்சு என்கின்ற அங்கம் பற்றிய விவரம் முடிகிறது. அதற்கு அடுத்ததாக நாடு என்கின்ற பகுதிக்கு வருகிறார். ஒரு அரசன், அவன் தலையாயவன். அடுத்த 6 அங்கங்களுக்குள்ளே அமைச்சும் வழிகாட்டுகிற ஒன்றாக இருப்பது. ஆகவே அவனும் அவனுக்கு அடுத்து முக்கியமானவன். இந்த 2 பேரும் நிர்வாகம் நடத்த வேண்டுமானால் அதற்கான ஒரு தளம் வேண்டும். நாங்கள் தனுகரண போன போகம் என்கிற பொழுது போனம் ஒன்றையும் சேர்த்துக் கொள்வோம். தனுவும் கரணமும் போகமும் இருந்தால் போதாது, அதை அனுபவிக்க ஒரு புவனம் வேண்டும் என்று நாங்கள் சித்தாந்தத்திலே படிப்பது போல ஒரு அரசன் இருக்க வேண்டும், ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் இருந்து நெறிகாட்டுவதற்கு ஒரு நாடு இருக்க வேண்டும்.
அப்போ அமைச்சு நாடு என்பதோடு 2 அங்கங்கள் வந்து விடுகின்றன. அங்கங்கள் 6 என்று சொன்னோம். மிச்ச 4 அங்கங்களுக்கும் இந்த நாடு ஒரு 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 தளமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இந்த நாடு என்ற அதிகாரத்தை அடுத்ததாக கொண்டு வந்து வைக்கிறார். அந்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது நிலைத்து நிற்கிறோம். 2 குறள்கள் படித்திருக்கிறோம். அந்த 2 குறள்களையும் படித்துவிட்டு 3வது குறளுக்குள்ளே நுழைவோம். அதிகார தலைப்பு நாடு. அதிகார எண் 74. குறள் எண் 731. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. 3 விஷயங்கள் ஒரு நாட்டுக்கு அவசியம். நாடு என்றாலே இது 3 தான். சேர்வது நாடு என்று விட்டார். இவை சேர்ந்திருந்தால்தான் அது நாடாக கருதப்படும். 3 விஷயங்கள்: தல்லா விளையுள், தக்கார், தாழ்விலா செல்வர். அன்றைக்கு இதை பற்றி விவரமாக படித்து விட்டோம். பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது தல்லா விளையுள் என்பதற்கு குறள் வார்த்தைக்கு அப்பால் பொருள் கொள்கிறார். அன்றைக்கு படித்தது ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். எஞ்ஞான்றும் சாகாமல் இருக்கும் கல்வி என்ற நம்பிக்கையிலே தல்லா விளையுள் என்பதை அவர் சொல்கிற பொழுது தல்லா விளையுளை இயற்றுவார் அல்லது செய்வோர் என்று செய்கிறார், பொருள் எடுக்கிறார். தல்லா விளையுள் யார் தல்லா விளையுள் தருகிறாரோ அவரைத்தான் தல்லா விளையுள் என்று சொல்லுகிறார் என்று பரிமேல உரை எடுக்கிறார். காரணம் 2 சொல்லுகிறார். ஒரு காரணம் சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறார். இந்த வகுக்கப்பட்ட 3 பொருட்களிலே 2 உயர்திணை பொருட்கள் தல்லா விளையுள் தவிர தக்காரும் தாழ்விலா செல்வாரும் உயர்திணை பொருட்கள் விடயங்கள். தல்லா விளையுள் என்பது மட்டும் அகிர்ணை. இந்த அகிர்ணை உயர்திணையை சேர்க்கிற சிக்கல் வேண்டாம் என்பதற்காகவும் உண்மை அதற்குள்ளே அடங்கி இருப்பதனாலும் தல்லா விளையுள் என்பதை தல்லா விளையுள் இயற்றுவோர் என்று வைத்தால் 3ம் உயர்திணை பொருளாக மாறிவிடும் என்று சொல்லி, உயர்திணையாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அப்படி செய்யலாமா என்றால் இல்லை என்று சொல்லி, சேர்வது என்று பின்னாலே ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் போட்டிருக்கிறார். அகிர்ணை பொருள் ஒன்று தானாக சேராது, அதனை யாராவது ஒருவர் சேர்க்க வேண்டும். ஆகவேதான் தல்லா விளையுள் என்பதற்கு தல்லா விளையுளை இயற்றுவோர் என்று பொருள் கொண்டார் என்பது போன முறை நாங்கள் படித்த முக்கியமான விஷயம். இந்த 3ம் நாட்டு தாழ்விலா செல்வர் என்பதற்கு அன்றைக்கு படித்தோம். பெரும் பணக்காரர்கள், அரசனுக்கே தேவை ஏற்படுகிற பொழுது கடன் கொடுக்கக்கூடியவர்கள். நேற்று முந்த நாளெல்லாம் உங்களுடைய செய்திகளிலே அதுதான் அடிபடுகிறது. அதாவது வேற்று நாடுகளிலே கடன் பெற்று வந்து உங்கள் நாட்டிலே லஞ்சம் கொடுத்ததாக சொல்லி ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அந்த அளவு பணக்காரர்களும் இருக்கத்தான் வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். பெரும் செல்வர்கள், நீங்கள் கார்ப்பரேட் என்று நீங்கள் சொன்னதான அந்த செல்வர்களையும் இருக்க வேண்டும். ஆகவே தல்லா விளையுள் இருக்க வேண்டும், தாழ்விலா செல்வர் இருக்க வேண்டும். இவர்கள் 2 பேரும் சரியான முறையில் இருக்க வேண்டுமானால் தக்கார் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களே நாட்டை தின்று விட்டு போய்விடுவார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தக்கார் பிழை நடக்கிற பொழுது எதற்கும் அஞ்சாமல் இது பிழை என்று சொல்கிறவர்கள் தான் தக்கார்கள். ஆகவே ஒரு அரசன், ஒரு நாடு இந்த 3ஐயும் உட்கொண்டிருக்க வேண்டும். தல்லா விளையுளை உட்கொண்டிருக்க வேண்டும், தக்காரை உட்கொண்டிருக்க வேண்டும், தாழ்விலா செல்வரை உட்கொண்டிருக்க வேண்டும். இது 3ம் சேர்ந்திருந்தால்தான் அது ஒரு நாடாகும் என்பதை முதல் குறளிலே சொல்கிறார். குறள் எண் 732. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. 2வது இடத்துக்கு வருகிறார். முதலில் சொல்லுகிறார் பெரும் பொருள், அந்த நாட்டிலே செல்வம் மிகுந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால், நாட்டு தேசத்தவர்கள், வேறு நாட்டவர்கள் இந்த நாட்டை விரும்புவார்கள். பெட்டல் என்பது விரும்புதல் என்று அன்றைக்கு ஒரு புதுச்சொல் படித்தோம். இந்த நாட்டிலே இருக்கிற பெரும் செல்வத்தால் பிற தேசத்தவர்கள் இந்த நாட்டை விரும்பும்படியாக இந்த நாடு இருக்க வேண்டும். பெற்றதாகி அருங்கேடு, அங்கே கேடு என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும். அது முன்னமே சொல்லிவிட்டார். தக்கார் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறபடியால்
கேடு வராமல் தடுக்க முடியும் என்பதனால்தான் அருங்கேடு என்கிற. அருமையான கேடு என்றால் அருமைக்கு ரெண்டு அர்த்தம் நாங்கள் வைத்துட்டோம். ஒன்று மிக தரமானது என்ற அர்த்தம். ஒரு பாடிய பாடல் அருமையாக இருந்தது என்றால் மிக தரமாக இருந்தது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அருமை மிக குறைவாக. அருங்கேடு என்றால் மிக குறைவான கேட்டை உடைந்து கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலை தருகிறதாக அந்த நாடு இருக்க வேண்டும். கேடு இருந்தால் விளைவுகள் எப்பொழுதும் சிதையும். அப்படி கேடு இல்லாத காரணத்தினாலே நல்ல விளைவை தரக்கூடிய நாடாகவும் அந்த நாடு இருக்க வேண்டும் என்று நாட்டுக்கு 2 லட்சணம் சொன்னார். இந்த இடத்திலே உங்களிடம் நான் உரையாட வேண்டி இருக்கிறது. 2 விடயங்களிலே நமக்கு 2 குறளிலே தல்லாவிளையுள் தக்கார் தாழ்விலா செல்வர் சொல்லிவிட்டார். அடுத்தது பெரும்பொருள் இருக்க வேண்டும். அடுத்தது அருங்கேடி இருக்க வேண்டும். 5 விஷயம் சொல்லியாகிவிட்டது. இப்ப நாட்டுக்கான லட்சணம் 5 பேசிவிட்டார். அடுத்ததாக உங்களை பேச சொன்னால் என்ன பேசுவீர்கள்? நமக்கு ஐயா இந்த தேவையில்லாத வேலை என்று சொல்லாமல் ஒரு நாட்டுக்கு அடுத்தது நாம் சொல்ல வேண்டிய லட்சணமாக இருந்தால் என்னவாக இருக்கும் என்றால், நான் ஒரு பொதுவாக உங்களுடைய மனதிலே எண்ணங்கள் வரட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்களே பதிலாக நாம் நினைக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஒரு நாட்டுக்கு இன்றைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற குறள். படியுங்கள். குறள் எண் 733. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. ரொம்ப முக்கியமான குறள்களிலே ஒரு குறள். இதற்கு பரிமாணம் செய்த உரையும் ரொம்ப முக்கியமான உரை. தமிழ் படித்தவர்கள் அதை சரியான முறையிலே உலகுக்கு எடுத்துச் சொல்லவில்லை என்பது என்னுடைய கருத்து. சொன்னால் இந்த குறள் ஐநா சபையிலே எழுதி வைக்கப்பட வேண்டிய ஒரு குறள் என்பது என்னுடைய கருத்து. ஐநா சபைக்கு போகிறவர்கள் இதை கேட்டால் அதை அங்கே போய் சொல்லட்டும். ஐநா சபையிலே போய் சொல்ல வேண்டிய ஒரு குறள் இந்த குறள். படியுங்கள். நீங்கள் முதல் பொருளை படித்துவிட்டு பிறகு விளங்குவோம். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. உரை: பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி. பிற நாடுகள் பொறுத்த பாரம் எல்லாம் ஒருங்கே தன்கண் வருங்கால் அவற்றை தாங்கி. இது முதல் விஷயம். நாட்டினுடைய லட்சணங்களை 2 குறளிலே சொல்லிவிட்டார். பிறகு சொல்லுகிறார், வேறு நாடு தாங்க வேண்டிய ஆட்கள் அல்லது விடயங்கள் தன் நாட்டிலே வந்து விடும். அதாவது என்ன சொல்ல வருகிறார் இந்த குறளில் என்றால், அகதிகள் பற்றி சொல்லுகிறார். எங்கள் நாட்டிலே இருந்த அந்த அனுபவத்தினாலே நான் சொல்லுகிறேன். வேறொரு நாட்டிலே துன்பம் அல்லது ஏதாவது கஷ்டம், ஒரு கொடுங்கோல் அரசன் அல்லது இன்னொருவன் படையெடுக்கிறான், இப்படி ஏதாவது கஷ்டம் பெறுகிற பொழுது வேறொரு நாட்டிலே இருக்கிறவர்கள் அப்படியே வந்து இந்த நாட்டிலே விழுவார்கள். விழுந்தால் அவர்களை துரத்தக்கூடாது. அது திருக்குறள் சொல்லுகிற தர்மம். அது மிக முக்கியமான தர்மம். சென்ற முறை இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி அகதிகள் வரக்கூடாது என்பதற்காக, அது எந்த நாடு என்று எனக்கு ஞாபகத்தில் இல்லை, மெக்சிகோவில இருந்து அகதிகள் வரக்கூடாது என்பதற்காக தடுப்பு சுவர் கட்டப்போகிறேன் என்றார். ஒருவரும் உள்ளே வந்து விடக்கூடாது, தடுப்பு சுவர் கட்டப்போகிறேன். சில பேர் சுடச் சொல்லி, துப்பாக்கியால் சுடச் சொல்லி உத்தரவிடுகிறார்கள். பிற நாட்டிலே இருக்கிறவன் உள்ளே வருகிற பொழுது அவனை தாங்க வேண்டும். அப்படி தாங்கினால்தான் அது நாடு என்கிறார். பங்களாதேஷ் என்ற நாடு உருவாகுவதற்கு முன்பாக பாகிஸ்தானுக்குள்ளே ஏற்பட்ட இனக்கலவரத்தின் காரணமாக ஒரு பகுதி பாகிஸ்தானியர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது இந்தியா பெரிய ஒரு வல்லரசாக இருக்கவில்லை. இன்றைக்கு இருந்த பலம் கூட அப்பொழுது இந்தியாவுக்கு இருக்கவில்லை. இந்திரா காந்தி தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்குள்ளே அகதிகள் வந்து குவிகிறார்கள். பாகிஸ்தானிலே இருந்து அகதிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா அவர்களை ஏற்கிறது. அதற்கு பாகிஸ்தான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இவர்களை ஏன் இந்தியா ஏற்க வேண்டும் என்று. இந்தியா ஏற்கிறது.
கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகத்திலே 1,00,000மோ அப்படி ஏதோ பெருந்தொகையான ஆட்கள் வரும் வரையும் இந்திரா காந்தி அனுமதித்து விட்டு அதற்கு பிறகு உலகத் தலைவர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதினார். நான் இந்திரா காந்தியை ரொம்ப விரும்புவதற்கு காரணம் அவருடைய இருள் பகுதி ஒன்று இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த ஒளிப்பகுதி மிக கூர்மையான ஒளிப்பகுதி. என்ன செய்தார்? உலகத் தலைவர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதினார். இப்படி பாகிஸ்தான் தன் மக்களையே கொடுமை செய்கிறது, அவர்கள் எல்லாம் இந்நாட்டுக்குள்ளே வந்து குவிகிறார்கள், இது ஒரு எல்லைக்கு மேலே எங்களாலும் இது தாங்க முடியாத நிலைமை வந்துவிடும், ஆகவே இது பிழை நடக்கிறது என்பதை உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதின பிறகு சில பேர் பிற்காலத்திலே அவரிடம் போயிட்டு, ஏன் நீங்க கடிதம் எழுதினீர்கள், வெளிநாட்டு தலைவர்களுக்கு எழுதுவதாலே என்ன பயன் என்ற பொழுது அவர் சொன்னார், நான் எடுக்க போகிற நடவடிக்கை சரியானது என்று என் மனதுக்குள்ளே ஒரு தெம்பு வருவதற்காகவும், நான் அந்த நடவடிக்கை எடுக்கிற பொழுது உலகத் தலைவர்கள் எனக்கு இந்த அம்மையார் எங்களுக்கு முன்னமே இதை அறிவித்திருக்கிறார், ஆகவே அது சரியாகத்தான் இருக்கும் என்று யாராவது ஒருவரிடம் ஒரு முறைப்பாடு செய்து வைத்தோம் என்றால் நாங்கள் செயல்படுகிற பொழுது அவர்கள் அந்த முறைப்பாட்டை ஏற்பார்கள், முன்னமே எங்களுக்கும் சொல்லித்தான் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இதற்காகத்தான் கடிதம் எழுதினேன் என்று இந்திரா காந்தி அம்மையார் ஏதோ ஒரு பேட்டியிலே சொன்னதாக படித்திருக்கிறேன். கடிதங்கள் எழுதினார். ஒரு குறிப்பிட்ட தொகை உள்ளே வந்த பிறகு போர் பிரகடனம் செய்தார். பாகிஸ்தானோடு இப்படி மக்களை அழிக்க முடியாது என்று போர் பிரகடனம் செய்தார். அப்பொழுது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா முழுதான ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த காலம். இந்தியா ரஷ்ய சார்பாக இருந்து கொண்டிருந்தது. பாகிஸ்தானோடு யுத்தம் செய்ய போகிறேன் என்றான். போர்க்களத்தினுடைய எல்லையிலே போய் இந்திரா காந்தி நின்றார். போர் வீரர்களுடன் நின்று போர் செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். போர் தொடங்க போகிறது என்றவுடன் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் இந்து சமுத்திரத்தை நோக்கி விரைந்தன. பெரும் போர் விளையப் போகிறது என்ற நேரத்திலே ரஷ்யா இந்தியாவின் சார்பாக தனது போர்க்கப்பல்களை இந்த பிரதேசத்துக்கு அனுப்பியது. ஆகவே அமெரிக்கா தன் செயலை நிறுத்த வேண்டி வந்தது. பெரிய இந்த படை சம்பந்தமான அறிஞர்கள் எல்லாம் இந்த போர் இத்தனை நாள் நடக்கும் என்று அறிவித்தார்கள். இந்த போர் தொடங்கினால் இத்தனை நாள் நீடிக்கும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது அவர்கள் சொன்ன அந்த நாட்களினுடைய அரைவாசி நாட்களுக்கு குறைவாக, அதாவது அமெரிக்க கப்பல் வருகிறது, ரஷ்ய கப்பல் வந்ததை தடுக்கிறது, அப்படி தடுத்த நிக்கிற நேரத்துக்குள்ளே அம்மையார் போரை முடித்து விட்டார். இந்தியாவை பாகிஸ்தானை பிளந்து பங்களாதேஷ் சென்று ஒரு புதிய நாட்டை உருவாக்கி அந்த நாட்டை உருவாக்கிய பிறகு அந்த போரை நிறுத்தினார். பிடித்து வைத்திருந்த பாகிஸ்தானிய கைதிகளை எல்லாம் திருப்பி அனுப்பினார். இந்தியா நன்மதிப்பு பெற்ற சம்பவங்களிலே இதுவும் ஒன்று. லட்சக்கணக்கான பாகிஸ்தானிய வீரர்கள் சரண் புகுந்தார்கள் இந்தியாவில். அவ்வளவு பேரையும் பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு இந்த குரல் படிக்கிற பொழுது அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது மற்றவர்களிடம் இருந்து தாக்குதல்கள், ஏதோ ஒரு வறுமையோ அல்லது போரோ ஏதோ ஒரு விடயமாக தாக்குதல் வருகிற பொழுது அதை தாங்கி அப்படி தாக்குதல் வரும் பொழுது அந்த மக்கள் அயல்நாடுகளுக்குள்ளே நுழைவார்கள். நுழைந்தால் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய இலங்கை தமிழர்கள் உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கிறார்கள். காரணம், இந்த போர் சம்பந்தமாக அவர்கள் துன்பப்படுகிற பொழுது அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஐநா சபை சட்டம் வகுத்து வைத்திருக்கிறது. அகதிகள் வந்தால் அவர்களை தாங்க வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் நாடு பற்றி பேசுகிற பொழுது பேசியிருக்கிறார். இதை நாங்கள் ஒரு உலக அரங்கிலே சொன்னால் எவ்வளவு பெருமையோடு இதை சொல்லலாம் என்று நினைத்து பாருங்கள். எவ்வளவு நுட்பமாக அதை சொல்கிறார் என்பதை இனி பார்ப்போம். படி சொல்லுங்கள். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி பிற நாடுகள் பொறுத்த பாரம் எல்லாம் ஒருங்கே தன்கண் வருங்கால் கவனிக்க வேண்டும். பொறை மற்றவர்கள் தாங்க வேண்டிய பாரம் ஒருங்கே ஒரே அடியாக அள்ளி குவிந்து கொண்டு வருகிறார்கள் என்று வையுங்கள். அப்படி வருகிற பொழுது அதை தாங்கி பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி
மேலங்கள் மேல். பிற நாடுகள் பொறுத்த பாரம் எல்லாம் ஒருங்கே தன்கண் வருங்கால் அவற்றை தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அதன் மேல் தன் அரசனுக்கு இறைப்பொருள் முழுவதையும் உடம்பட்டு கொடுப்பதே நாடாவது. ரெண்டு விஷயம். இந்த இரண்டாவது வரியும் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த முதல் வேற்று நாடுகளிலே தாங்க வேண்டிய பரங்கள் வந்தால் அதை தாங்க வேண்டும். இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுகிறார், அரசனுக்குரிய வரிப்பணத்தை அந்த நாட்டு மக்கள் மனமுவந்து கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பொழுது இந்த ஆடிட்டர்கள் என்று வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், தங்கள் சொத்து மதிப்பை குறைவாக காட்டி இன்கம் டேக்ஸை குறைப்பது, இதுதான் ஆடிட்டர்களுடைய வேலை என்று பல பேர் நினைத்திருக்கிறார்கள். முன்பும் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். சென்னை கம்பன் விழாவிலே ஒரு ஆடிட்டர் எனக்கு பழக்கமானார். பிறகு அவரை நான் நடிகர் சிவகுமார் வீட்டிலே சந்தித்தேன். அவர்களுடைய சூர்யா போன்றவர்களுக்கும் அவர் தான் ஆடிட்டராக இருக்கிறார். அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார். ஒரு முறை இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, எனக்கு அந்த விஷயம் மறந்து விட்டது, சுழந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி காத்தவர்களிலே அவர் ஒருவர் என்ற வகையிலே அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்த ஒருவர். ரொம்ப எளிமையானவர். அவரிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய கிளையன்ஸுக்கு, அதாவது தன்னுடைய தன்னிடம் வருகிறவர்களுக்கு தான் சொல்லுகிற முதல் செய்தி, வரிப்பணத்தை ஒழுங்காக கட்டி விடுங்கள், நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு 100 ரூபாய் லாபம் வந்தால் ஒரு 20 ரூபாயை கொடுப்பதிலே கவலைப்படக்கூடாது, டேக்ஸை கட்டி விட வேண்டும். ஏனென்றால் அது இருந்தால்தான் ஒரு நாடு நடக்கலாம். எனக்கு நாடு தர வேண்டிய வசதியெல்லாம் நாடு எனக்கு தர வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை நான் நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்றால் அது நாட்டுக்கு செய்கிற துரோகங்களிலே ஒன்று. ஆகவே நாட்டு மக்கள் வரிப்பணத்தை ஒழுங்காக விரும்பி கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது நாட்டு மக்களுக்கு சொன்னது. இதையெல்லாம் சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாடு செழிப்பாக இருக்கு. நாங்கள் முடிந்த அளவு அரசாங்கத்துக்கு கொடுப்பதை ஒழிக்கிறோம். ஒன்றும் நம்மிடம் இல்லாததை பறிக்க போவதில்லை, இருக்கிறதிலே ஒரு பகுதியை கேட்க போகிறார்கள். லாபத்தை அவ்வளவுதான் என்று முதலே நினைத்து வைத்து விட்டோமானால் கொடுப்பதிலே ஒரு தடை வராது. இப்படி கொடுத்தால்தான் அது நாடு என்கிறார். இது ரெண்டுமே என்ன தொடர்பில்லாத விஷயமாக இருக்கிறது என்றால், ஒன்றாட இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய அகதிகளை தாங்க வேண்டும், நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டும் என்றால், இன்னொரு நாட்டிலே இருந்து வருகிறவர்களை இந்த நாடு அரசாங்கம் தாங்க தொடங்கி இருக்கிறது, நாங்களேன் வரி கட்ட வேண்டும். எங்கள் நாட்டுக்கு உரியவர்களுக்கு செய்ய அரசாங்கம் செய்கிறது, துணை செய்கிறது, அதற்கு வரி கட்டத்தான் வேணும். சரி, வேற்று நாட்டு மக்கள் வந்து குவிகிறார்கள், அவர்களையும் எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருந்தால் அதுக்கே நாங்கள் வரி கட்ட வேண்டும் என்று மக்கள் நினைக்க கூடாது என்பதையும் குறிப்பாலே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து மற்ற நாட்டு மக்கள் வந்தால், பெரும் செல்வர்கள் தாங்களாக விரும்பி அந்த டாக்ஸை கட்ட வேணும். அப்பப்ப அது மிச்ச சொச்சம் வைக்காமல் கட்ட வேண்டும் என்றால் நாடு இன்னொரு பாரத்தையும் சுமக்கிறது. அப்போ நாம் கை கொடுக்க வேண்டும். அப்படி கை கொடுத்தால் தான் அது நாடாகும் என்றார். நான் இந்த குறளை படிக்கிற பொழுதெல்லாம் வியப்பேன். இன்றைக்கு பொருந்துகிற ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது வேறொரு நாட்டிலே இருந்து அகதிகளாக வந்து நம் நாட்டிலே குவிந்தால் அவர்களை தாங்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியை பக்கத்து வீட்டுக்காரன் அடித்தால், அவள் ஓடி வந்தால் அவளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டுக்குரிய சட்டம் தான் வீட்டுக்கம். அது அவர் வீட்டு பிரச்சனை, நீ வெளியிலே போ என்று சொல்லக்கூடாது, அவளை தாங்க வேண்டும். அதுபோலதான் நாட்டிலேயும் ஒரு பிரச்சனை வந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம் நாட்டுக்குள்ளே வந்தால் தாங்க வேண்டும். இவர்களை எல்லாம் தாங்குவதற்கு நாங்களே டேக்ஸ் கொடுப்பான் என்று நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வர்கள் நினைக்க கூடாது. அவர்கள் விரும்பி வரிப்பணத்தை கட்ட வேண்டும். மற்ற நாட்களிலே கட்டுவதை விட இப்படி ஒரு இக்கட்டு வருகிற நாட்களிலே கட்டாயம் கட்ட வேண்டும். இப்படி இருந்தால்தான் அது நாடு என்கிறார். நாடு பற்றிய லட்சணம் சொல்லுகிற பொழுது 2000 ஆண்டுக்கு முதல் எந்த ஒரு புலவனும் இவ்வளவு தெளிவாக இதை சொல்லி இருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அதன் மேல் தன் அரசனுக்கு இறைப்பொருள் முழுவதையும் உடம்பட்டு கொடுப்பதே நாடாவது. 2 விஷயம் சொல்லுறார் பாருங்கள். அதாவது
இப்ப டேக்ஸ் கட்டுற பொழுது இந்த முறை நான் கொஞ்சம் கட்டுறேன், இது பிறகு கட்டுகிறேன் என்று சொல்லுற விளக்கம். ஆனால் இப்படி ஒரு இக்கட்டு வருகிற நாட்களிலே நாட்டுக்கு ஒரு இக்கட்டான இன்னொரு நாட்டை தாங்க வேண்டிய முழு பணமும் கட்ட வேண்டும். இந்த எச்ச சொச்சம் வைக்காமல் முழு டேக்ஸும் கட்ட வேண்டும். இது ஒன்று. அது விரும்பி கட்ட வேண்டும். என்னடா அமுட்டு போனமே என்று கட்டக்கூடாது. இது ரெண்டும் செய்ய வேண்டும் என்பதை பரிமாணர் அந்த குரலுக்குள்ளே உரை கொண்டு வருகிறார். படிங்கிறது திருப்பி. இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு, அதன் மேல் தன் அரசருக்கு இறைப்பொருள் முழுவதையும் உடன்பட்டு கொடுப்பதே நாடாவது. ஒருங்கு முழுவதையும் உடன்பட்டு கொடுப்பதே நாடாகும். விரும்பி கொடுக்கணும். வாழை வச்சு பிடிச்சு இரவோடு வாக என்ன என்ன சொல்வார்கள் உங்க ஊர்ல, இந்த இவர்கள் வந்து போ, இந்த நடிகர்கள் வீடுகளில் வந்து போ, இந்த அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கு வந்து ரைட் வந்த பிறகு கண்டுபிடிச்சு கொடுக்கறது இல்லை. தாங்களாக கொடுக்கக்கூடியதாக இந்த நாடு அமைய வேண்டும் என்கிறார். உரை குறிப்பு. பாரங்கள் மக்கள் தொகுதியும் ஆண் எருமை முதலிய விலங்கு தொகுதியும். இது இன்றைக்கு மேலே ஒரு படி போகிறார். அதாவது அகதிகளாக வருகிற மக்களை காப்பாற்றுவது என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்பொழுது சொல்லுகிறார், ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு துன்பம் வந்து விட்டது அல்லது ஒருவன் படையெடுத்து வந்தால் அந்த நாட்டு மக்கள் தனியே வர மாட்டார்கள். அவர்கள் வளர்த்த ஆடு மாடு முதலியவற்றை கொண்டுதான் வருவார்கள். கொண்டு வர விட வேண்டும். உனக்கு அந்த இடம் தரவில்லை, உன்னுடைய ஆடு மாட்டுக்கு இடம் தருவதா என்று கேட்கக்கூடாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில இதிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு நம் பக்கத்து வீட்டிலேயோ இல்லை நம் உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வருவார்கள். வருகிற பொழுது அவர்கள் வளர்த்த நாயையும் கொண்டு வந்தால் நமக்கு கோபம் வரும். இந்த நாய்க்கே சோறு போடுவதற்காக என்று அந்த நாயையும் கொண்டு வந்து விட்டார் என்போம். அப்படி அல்ல. நேசிப்புள்ள மனிதன் அவன் அந்த 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 உயிரை அன்போடு வளர்த்திருப்பான். அதை விட்டு விட்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதை கொண்டு வர வேண்டும். 1995 ஒரே இரவிலே யாழ்ப்பாணத்திலே இருந்து 8 லட்சம் பேர் அகதிகளாக புறப்பட்டோம். ஒரே இரவிலே கந்த சஷ்டி கடைசி நாள் புலிகள் அறிவிக்கிறார்கள், இராணுவம் உள்ளே வரப்போகிறது, எல்லோரும் நாட்டை ஊரை விட்டு போங்கள். இரவு 6 மணிக்கு அறிவித்தால் இரவோடு இரவாக 8 லட்சம் பேர் அந்த ஊரை விட்டு கிளம்பினார்கள். எனக்கு இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத காட்சிகளிலே ஒன்று. மழை பெய்கிறது, வீதியிலே ஒரு அடிக்கு மேலே அடுத்த அடி எடுத்து வைக்க இடமில்லை, அவ்வளவு கூட்டம். நான் அங்கே அப்பொழுதும் பார்த்து என் இனத்தை பற்றி நான் பெருமைப்பட்டு கொண்டது 2 விஷயத்தை பார்த்தேன். ஒன்று, சாதாரண கிராமத்தவர்கள், இந்த வீடுகளிலே வயது போன கிழவிகள் கிழவன்மார்கள் இருப்பார்கள், இயங்க முடியாதவர், கட்டிலே படுக்கையிலே கிடக்கிறவர்கள். அவர்களை எல்லாம் அப்ப எங்களுக்கு வாகனம் சைக்கிள் மட்டும்தான், வேற மோட்டார் சைக்கிளோ இதோ இருக்காது. சைக்கிளிலே ஒரு சேரை வைத்து கட்டி அதிலே அந்த அதுகள் சும்மா இருக்கக்கூட முடியாது, படுக்க அதுகளை இருத்தி கைத்தாலே கட்டி சைக்கிளை தள்ளி கொண்டு போன காட்சியை நான் பார்த்து நெகிழ்ந்திருக்கிறேன். அதுபோலத்தான் தாங்கள் வளர்த்த நாய் ஆடு கோழி ஒன்றையும் விட்டு விட்டு போகவில்லை, எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு போனார்கள். இன்னொரு ஊருக்கு போகிறோம், திடீரென்ற அறிவிப்பு, அங்கே இவ்வளவு பேரையும் ஒரு ஊர் ஏற்குமா என்ற கேள்வி பேச்சில்லை. அதை நான் வளர்த்த பிராணியை விட்டு விட்டு போக முடியாது, எல்லாத்தையும் கொண்டு போனார்கள். அந்த ஊரும் நமக்கு இடம் தந்தது. முடிந்த அளவு அவ்வளவு பேரும் அங்கே ஏதோ ஒரு வீடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் 5 குடும்பமாக சேர்ந்து கொண்டோம். அவர்களிடம் அனுமதித்தார்கள். இதைத்தான் சொல்லுகிறார் பரிமாளர் உதவுகிறார். பாரம் என்று சொன்னாரே, பொறை ஒருங்கு என்பதற்கு பாரம் தாங்கி வெற்றி நாட்டு பாரம் தாங்கிறதெல்லாம் அங்கிருந்து வருகிற அகதிகளின் மனுஷன் மட்டும் உலகம் இல்லை, அவன் வளர்க்கிற ஜீவராசிகள் எல்லாம் அந்த உலகம்தான். அவற்றையும் அவன் கொண்டுதான் வருவான். கொண்டு வராவிட்டால் வரமாட்டான். உண்மையான மனிதன் என்றால் நாயையும் பூனையையும் வளர்த்த நாயையும் பூனையையும் விட்டு விட்டு போக மாட்டான். அதுகளும் குழந்தைகள் தான், நம்மை நம்பி இருக்கிற குழந்தைகளை. அதில் எப்படி விட்டு விட்டு போகுது, அதிலையும் கொண்டு வருவான். அவற்றுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்கிறார் பரிமளர். படியுங்கள். பாரங்கள் மக்கள் தொகுதியும் ஆண் எருமை முதலிய விலங்கு தொகுதியும். பாருங்கள், மக்கள் தொகுதி என்றால் ஆண் பெண் குழந்தை வயது இவ்வளவுத்தையும் மக்கள் தொகுதி. அதை விட ஆண் என்றால் பசுமாடு,
எருமை முதலிய என்று போட்டுவிட்டால் வீட்டில் வளர்த்த நாயோ கோழியோ எல்லாம் இவ்வளவும் வந்து சேர்வதைத்தான் அந்த நாட்டுக்கு வருகிற பாரம் என்று எடுக்க வேண்டும் என்கிறார் பரிமேலழகர். பாரங்கள் மக்கள் தொகுதியும் ஆண் எருமை முதலிய விலங்கு தொகுதியும். தாங்குதல் அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக அரசு கோல் கோடியதாக உணவின்மையானாக தன்கண் வந்தால் மூன்று விஷயம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு நாட்டில இருந்து தாங்கள் வளர்த்த ஜீவராசிகளோடு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே ஏன் புகுவார்கள் என்பதற்கு பரிமேலழகர் 3 காரணங்கள் சொல்லுகிறார். என்னென்ன சொல்லுங்க? முதல் காரணம் சொல்லுங்கள். அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக. அதாவது சண்டை, எதிராளிகள் வந்து சண்டை தொடங்கி விட்டார்கள். சண்டை தொடங்கினால் உயிர் பயம் வந்து விடும், ஓடத்தான் வேணும். அப்படியே அதுதான் முதல் காரணம். இந்த காரணத்தினாலே எதிர் நாட்டிலிருந்து அகதிகள் வருவார்கள். ஒரு காரணம். 2வது, அரசு கோல் கோடியதாக. சில நாடுகளிலே அரசன் கொள்ளாதவனாக அமைந்து விடுவான். வேற்று நாட்டிலிருந்து பகை வருவதில்லை, உள்நாட்டு அரசனே பகவான். இதி அமீன் என்று ஒருவன் இருந்தான் உகண்டாவிலே. அது அந்த வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பாருங்கள். எங்கள் காலத்துல, எங்கள் இளமை காலத்துல நடந்த கதைகள். அவன் இப்படி வீதி வழியே போவானான், ஜீப்பிலே வீதி வழியே போனவனை பார்த்தாலே அசுரன் மாதிரி தான் இருக்கும். இறுதியிலே போய் அவனுடைய நண்பர் குடாத்தோடு போவானான். போய் ஒரு அழகான வீட்டை பார்த்து, இந்த நண்பன் ஒருத்தன் இந்த வீடு நல்லா இருக்கிறான், சரி இந்த வீடு உனக்கு, அவ்வளவுதான், அவ்வளோத்தோடு உறுதி முடித்து விடும். பிறகு கச்சேரிக்கு போய் உறுதி எழுதுவது அந்த விஷயம் எல்லாம் இல்லை. இவர் சொன்னால் அந்த வீடு அடுத்த நாள் இவருக்கு. வீட்டுக்காரர் வீதியிலே தள்ளப்படுவார்கள். அது கூட பரவாயில்லை. அப்படியே போகிற இடத்துல ஒரு பெண் அழகான பெண்ணா இருந்து கண்டால் அரண்மனைக்கு வரட்டும் என்பானாம். அடுத்த நாள் அவள் அந்த அரண்மனையில போய் இருக்க வேண்டியதுதான். 6 மனைவி 6 மகள் என்பதெல்லாம் இல்லை. இப்படி சில கொடுங்கோலர்கள் நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வந்து விட்டாலும் அந்த நாட்டு மக்கள் அகதிகளாக அயல் நாடுகளுக்கு ஓடுவார்கள். இது 2வது காரணம் என்கிறார். ஒன்று, எதிர்நாட்டிலே இருந்து பகை வந்து அடித்தால் பயந்து ஓடுவார்கள். தன்னாட்டு அரசனே கொடியவனாக இருந்தால் அகதிகளாக பிற நாட்டுக்கு போவார்கள். 3வது, உணவின்மையானாக. அது ஒன்றுதான் போட்டிருக்கா? ஆமா ஐயா. அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக, அரசு கோல் கோடியதாக, உணவின்மையானாக. சாப்பாடு இல்லாமல் போய்விடும், விளைச்சல் இல்லாமல். ஒரு நாட்டிலே கடுமையான மழை இல்லாது போய்விடும். பல ஆண்டுகளாக மழை இல்லை, வறுமை வந்துவிடும், சாப்பாடு இல்லாமல் போய்விடும். இப்ப இந்த எதியோப்பியாவிலே எல்லாம் அப்படித்தான் நடந்தது. அப்ப நடக்கிற பொழுது அந்த நாட்டு மக்களும் அயல் நாடுகளுக்குள்ளே புகுவார்கள் உணவின்மையாக. அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக, அரசு கோல் கோடியதாக, உணவின்மையானாக தன்கண் வந்தால் அவ்வதேயங்களைப் போல இனிதிருப்ப செய்தல். இது ரொம்ப முக்கியமான கோரிட்டு படிக்க வேண்டிய விஷயம் என்பது என்னுடைய கருத்து. என்னவென்றால், இப்ப எங்க ஊர்ல இருந்து, இலங்கையில இருந்து தமிழர்கள் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர் போய்விட்டார்கள். அப்பவே போய்விட்டோம் என்ற கடுமையான போர் நடந்தது. போர்த்தான் வேணும், வேற வழி இல்லை. உயிராபத்து இருந்தால் பயந்து ஓடுவது இயல்பு. ஏனென்றால் போர் தொடங்கி விட்டால் யாரும் அறம் பார்க்க மாட்டார்கள், எல்லார் தலையிலையும் குண்டு விடும். அப்போ தான் வாழ வேணும் என்ற அக்கறை உள்ள ஒருவன் இங்கேயும் ஓடத்தான் பார்ப்பான். அப்படி ஓடினார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால், போர் முடிந்து விட்டது. போர் முடிந்து விட்டால் இங்கே இருந்து நான் இப்ப எனக்கு என் வீட்டிலே ஒரு பிரச்சனை இருந்து பக்கத்து வீட்டிலே போய் இருக்கிறேன். பிரச்சனை முடிந்து விட்டால் தன் வீட்டுக்கு வர வேண்டுமா இல்லையா? வரத்தான் வேண்டும். ஆனால் இலங்கையிலிருந்து போன எனக்கு தெரிந்த யாரும் இனி திரும்பி வருவதாக இல்லை. யாராவது லட்சத்திலே ஒருவன் தேசப்பட்டுள்ளவன். பாரதியார் நானே பெருந்தொலை உள்ள தன் நாட்டிலே பிரிந்த நலிவினால் சாகலும் என்று சொல்லுவான். சில பேர் இப்படியெல்லாம் சாகுறானா என்றதுல ஒன்று சொல்லுவார், பெருந்தொலை உள்ள தன் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாகலும். தன் தாய்நாட்டை பிரிந்திருக்கிறேன் என்ற கவலையிலே சில பேர் செத்தானா, வெளிநாடுகளுக்கு அகதியா போனவன்ல சில பேர் என்று பாரதியார் பாடுகிறார். அதுபோல ஒரு லட்சத்திலே ஒருவன் வருவான், மற்றவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான் என்றால், அகதிகளாக போகிறவர்கள் பெரும்பாலும் தம் நாட்டை விட வசதி மிகுந்த நாடுகளுக்குள்ளேதான் போக விரும்புவார்கள். இன்றைக்கு மேற்கு நாடுகளிலே தான் நம் அகதிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அங்கே வந்த அகதிகள் பல பேர் திரும்பி வந்து விட்டார்கள்.
அது ஏன்னு அதுக்கு காரணம் சொல்லுகிறேன். வெளிநாட்டுக்கு போனால் அங்கே என்னவென்றால் அங்கே எல்லா வசதியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுடைய உழைப்பு, அவர்களுக்கு இருப்பிடம் எல்லாம் கொடுத்தார்கள் மேற்கு நாடுகளிலே. இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால், நாட்டிலே சண்டை முடிந்த பிறகும் யாரும் இங்கே வருகிறார்கள் இல்லை. அதனால் தமிழர்கள் படுகிற துன்பம் பெரிய துன்பம் என்றால் தமிழர்களுடைய அளவு குறைந்து விட்டது நம் நாட்டிலே. அப்ப இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவ்வளவு வசதியான நாட்டிலே எல்லா வசதியும் கிடைத்து வாழ்ந்தவன் திரும்பி இந்தியாவிலிருந்து வந்ததுக்கு காரணம், இந்தியாவில் ஒரு வசதியும் கொடுக்கவில்லை. அகதியின் முகாமெல்லாம் படாத பாடுபட்டன என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதை விட நம்ம நாடு பெற்று என்று திருப்பி ஓடி வந்து விட்டார்கள். அந்த நாடுகளுக்கு போனவர்களும் வருகிறான் இல்லை. அப்போ ஒரு அகதியை எப்படி கையாள்வது என்பது ஒரு பிரச்சனை. ஒரு நாட்டுக்கு அகதி வந்தால் ஏற்க வேண்டும். அவனை எப்படி கையாள்வது என்பது பற்றி ஒருவரும் இன்னும் மேற்கு நாடுகளுக்கு தெரியவில்லை. உடனே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தங்கள் நாட்டளவு வசதியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து கொடுத்தால் அந்த நாட்டு மக்கள் துன்பப்பட வேண்டி வரும். அதனாலேதான் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் திருப்பி அனுப்ப போறேன் என்கிறார் ட்ரம்ப். அவர் சொல்வது தேவை முடிந்தால் போகத்தான் வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாடு அந்த நாடாக இருக்கும். அப்படி போக வேண்டும் என்றால் என்ன செய்வது என்றால், ரெண்டு பரிமாணர்கள் நுட்பமாக உரை எழுதுகிறார். என்ன உரை எழுதுகிறார் என்றால், அந்த அகதிகளை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், அவர்கள் தங்கள் நாட்டிலே போர் முதலியவை இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு வசதியோடு இருந்திருப்பார்களோ அந்த வசதியை கொடு. இப்ப இலங்கையிலிருந்து அகதியா போனான். இலங்கையிலே அவன் சாதாரணமாக ஒரு மாதம் என்ன சம்பளம் எடுத்திருப்பான். அந்த சம்பளம், அந்த வசதி, அவனுக்கு ஒரு சாதாரண வீடு, அந்த அளவு கொடுத்தையானால் தொடர்ந்து நாங்கள் இப்படியே இங்கே இருக்கிறதை விட நாட்டு பிரச்சனை முடிஞ்சது, நான் என் நாட்டுக்கு போகலாம் என்று வந்து விடுவான். வசதிகள் அதிகம் கொடுத்தால் பிறகு தானும் வெள்ளைக்காரன் என்பவளை உடுப்பை மாற்றிக்கொண்டு அங்கேயே இருந்து விடுவான். இதை பரிமேலர் உரையிலே நுட்பமாக எழுதுகிறார். படிங்கள். உணவின்மை தன்கண் வந்தால் அவ்வதேயங்களை போல இனிதிருப்ப செய்தல். இதுக்கு ரெண்டு அர்த்தம் கொண்டு சில பேர் என்ன சொல்றாங்க, தங்கள் தேசத்தை போல அப்படி அல்ல. அவர்கள் எந்தெந்த ஊரிலே இருந்து வந்தார்களோ அந்தந்த ஊரிலே அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்களோ, இனிதிருப்ப செய்தல் போட்டிருக்கார். அந்தந்த ஊர்களிலே அவர்கள் நல்லபடி வாழ்ந்தால் எப்படி வாழ்ந்திருப்பார்களோ அந்த அளவான வாழ்க்கையை கொடுத்தல். அதுதான் அகதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து. அந்த வார்த்தையே முதலிலே பிழை என்று நான் கிண்டல் செய்வதுண்டு. எங்கள் ஊரிலே சொல்வார்கள், அதாவது போன உடனே அகதியாக தங்களை அங்கீகரிக்கும்படி விண்ணப்பிக்கிறது வெளிநாடுகளுக்கு. இருந்தா கூட ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து வருவார் சந்தோஷமா. என்ன சந்தோஷம் என்று கேட்டால், மகனுக்கு அகதி அந்தஸ்து கிடைத்து விட்டது என்பான். நான் கிண்டலாக கேட்பேன், அகதி என்பது அந்தஸ்தா என்று கேட்பேன். அதாவது அகதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கதியற்றவன் என்று அர்த்தம். நான் கதியற்றவனாக போவேன் என்பதை அந்தஸ்து என்று சொல்ல பழகிவிட்டோம். அந்த நாட்டினுடைய வசதி அனுபவத்தின் காரணமாக அகதி அந்தஸ்து என்போம். பரிமேலழகர் சொல்லுகிறார், பிறநாட்டிலே இருந்து அகதிகள் வந்தால் ஏற்றுக்கொள், அவன் கொண்டு வருகிற விலங்கு முதலியவற்றோடு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அவன் ஊரிலே அவன் வாழ்ந்திருந்தால் என்ன வசதியோடு வாழ்ந்திருப்பானோ அந்த வசதியை கொடு. அப்பொழுதுதான் அந்த நாட்டு பிரச்சனை முடிந்த பிறகு அவன் தன் நாட்டுக்கு போவான் என்பதை நுட்பமாக பரிமேலழகர் உரை செய்கிறதை பார்க்கிற பொழுது இந்த செய்தி நம்மாலே உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. அகதிகளை ஏற்க வேண்டும் என்பது அறம். அவர்களோடு வரக்கூடிய ஜீவராசிகளை ஏற்க வேண்டும் என்பது அதைவிட உயர்ந்த அறம். அவர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தால் எப்படி வாழ்வார்களோ அந்த வசதியை கொடுக்க வேண்டியது அறம். அப்படி கொடுத்தால் அதற்கு மேலே கொடுக்க மாட்டோம் என்றால் இங்கே வாழ்ந்தால் என்ன அங்கே வாழ்ந்தால் என்ன என்று தாய் நாட்டுக்கு திரும்புவார்கள். இந்த நுட்பத்தை பரிமேலழகர் இந்த உரையிலே குரல் உரையிலே எழுதுகிறார். வாசித்து முடித்துவிட்டு இரண்டாம் தரம் ஒரு தரம் வாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் கவனிக்கலாம். தாங்குதல் அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக அரசு கோல் கோடியதாக உணவின்மையானாக தன்கண் வந்தால் அவ்வதேயங்களைப் போல இனிதிருப்ப செய்தல். அவ்வதேசங்களைப் போல இனிதிருப்ப செய்தல். அச்செயலால் இறையை குறைப்படுத்தாது தானே கொடுப்பது என்பார் இறை ஒருங்கு நேர்வது என்றார்.
அச்செயலால் அரசன் மற்ற நாட்டையும் காக்கிறான் என்றவுடனே நாங்களே வரிப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நினையாது, இந்த நேரத்திலே தான் நாங்கள் கட்டாயம் வரி கட்ட வேண்டும் என்று நினைத்து விரும்பி கொடுக்க வேண்டும். அதுதான் நாட்டு மக்களுடைய லட்சணம். அதை செய்ய வேண்டும் என்கிறார். அச்செயலால் இறையை குறைப்படுத்தாது தானே கொடுப்பது என்பார் இறை ஒருங்கு நேர்வது என்றார். குறள் எண் 733 மறுவாசிப்பு. ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. உரை பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி பிற நாடுகள் பொறுத்த பாரம் எல்லாம் ஒருங்கே தன்கண் வருங்கால் அவற்றை தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அதன் மேல் தன் அரசனுக்கு இறைப்பொருள் முழுவதையும் உடம்பட்டு கொடுப்பதே நாடாவது. உரைக்குறிப்பு. பாரங்கள் மக்கள் தொகுதியும் ஆண் எருமை முதலிய விலங்கு தொகுதியும். தாங்குதல் அவை தத்தம் தேயத்து பகை வந்து இருத்ததாக அரசு கோல் கோடியதாக உணவின்மையானாக தன்கண் வந்தால் அவ்வதேயங்களைப் போல இனிதிருப்ப செய்தல். அச்செயலால் இறையை குறைப்படுத்தாது தானே கொடுப்பது என்பார் இறை ஒருங்கு நேர்வது என்றார். இத்தனை விஷயங்களை இந்த ஒரு குறளுக்குள்ளே தொகுத்து விட்டார் பாருங்கள். அந்த கடைசியில சொல்றது முக்கியமான விஷயம். இன்னொரு நாட்டு அகதிகள் வருகிற பொழுது தாக்கி அவர்களுக்கு வசதி செய்ய கொடு என்ற உடனே இந்த சின்ன மனம் உள்ளவன் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த நேரத்துல நாங்களே டாக்ஸ் கட்டுவான், எங்க டாக்ஸ்ல எங்கே வந்த நாட்டில இருந்து வந்தன் வாழ்வான் என்று நினைக்க கூடாது. இது நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் பொருத்தப்பார்கள். இப்ப உறவினர்களே யாராவது ஒருத்தர் இயலாமையினாலே ஏதோ இந்த மேற்சொன்ன 3 காரணங்களாலே புருஷன் அடிப்பான் அல்லது வறுமை வரும், இப்படி ஏதாவது ஒரு கஷ்டத்தாலே வந்தால் எல்லாரும் சேர்ந்து அதை தாங்க வேண்டும். அரசனுக்கு அது தனிக்கடன் என்று இல்லை. வீட்டுக்காரர் முதல் முடிவு செய்ய வேண்டும். அப்பா முடிவு, வீட்டிலே அப்பாவோ அல்லது அம்மாவோ முடிவு செய்தவராக இருந்தால் அவர் முடிவு செய்ய வேண்டும். இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்த பிறகு அந்த வீட்டு அங்கத்தினர் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். இவர்களும் கூட பெரிய வசதி உள்ளவர்களாக இருக்காவிட்டால் பரவாயில்லை, இன்றைக்கு எங்களுக்கு சாப்பாடு பங்கிடுகிற பொழுது இவ்வளவு போதுமாமா, அதுல ஒரு பகுதியை அவர்களுக்கும் கொடுங்கள் என்று விரும்பி சொன்னால்தான் அகதிகளை விரும்பி காக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் விரும்பி ஒரு நாடு அகதிகளை விரும்பி காக்க முடியாது. அப்போ நாட்டு மக்கள் ஒரு வீட்டினுடைய உறுப்பினர் போலதான் நாட்டினுடைய உறுப்பினர்களும். நாடு என்னுடைய வீடு என்று நினைத்தால், எப்படி வீட்டுக்குள்ளே விருந்தினர் வந்தால் அல்லது அகதிகள் வந்தால், உறவினர்களே யாராவது ஒருத்தர் வறுமைப்பட்டு வந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காக்க வேண்டுமோ, அப்படித்தான் ஒரு நாட்டுக்குள்ளே அகதிகள் வந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து காக்க வேண்டும். எங்களை கேட்டா இவர்கள் கூப்பிட்டார்கள் உள்ளுக்கு, அது அரசு செய்த முடிவல்லவா, அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், இப்படி பேச்சுகள் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவன் ஒரு நாட்டினுடைய நல்ல பிரஜையாக இருக்க மாட்டான் என்கின்ற பெரிய விஷயத்தை முதல் அகதிகளை ஏற்க வேண்டும். அவர்கள் தாங்கள் வளர்த்த பிராணிகளையும் கூட்டிக் கொண்டு வந்தாலே கூட அதையும் ஏற்க வேண்டும். பிறகு அப்படி வருகிறவர்களை காப்பதற்கு நாட்டு மக்கள் எல்லாரும் விரும்பி, அந்த நேரத்திலே பகுதி பகுதியாக வரி கட்டுகிறேன் என்று இருந்தவன் கூட இல்லை, இந்த முறை நான் முழுக்க கட்டுகிறேன், நாட்டுக்கு தேவை வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். எல்லாருமாக சேர்ந்து அந்த இதை அது கூட விரும்பி, அது அரசாங்கம் புளிஞ்செடுக்க கூடாது, நாட்டு மக்கள் விரும்பி அந்த வரிப்பணத்தை கட்ட வேண்டும். இது ஒரு நாட்டினுடைய லட்சணமாக வேண்டும் என்கிறார். பாருங்கள், முதல் 2 குறளிலே ஒரு நாட்டினுடைய செழிப்பு சொன்னவர், அதற்கு பிறகு அந்த நாடினுடைய கடமை சொல்லுகிறார். அயலிலே இருந்து ஒரு நாட்டு மக்கள் வந்தால் இப்படித்தான் நீ காக்க வேண்டும் என்று சொல்வதாக இந்த குறள் அமைகிறது. இன்றைக்கு இந்த ஒரு குறளோடு நிறுத்துவோம். என்றால் இதற்குள்ளே நிறைய விஷயம் உள்வாங்கி விட்டோம். இந்த ஒரு குறளோடு நிறுத்துவோம். மீதி குறள்களை அடுத்த வகுப்பிலே படிப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.